1993 நவம்பர் 1ஆம் தேதி ட்ரீட்டி ஆன் யூரோப்பியன் யூனியன் என அழைக்கப்படும் மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது. இதன் மூலம் அதிகாரப்பூர்வமாக EU எனப்படும் யூரோப்பியன் யூனியன் உருவானது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஐரோப்பா முழுவதும் பெரிய அளவில் அரசியல் மற்றும் பொருளாதார சீர்குலைவு ஏற்பட்டது. இதனால் மீண்டும் போர் நிகழாமல் ஒற்றுமையாக வளர வேண்டும் என்ற கருத்து ஐரோப்பிய நாடுகளில் எழுந்தது. இதற்கான முன்னெடுப்புகளும் தொடங்கின. 1951 யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி, 1957 யூரோப்பியன் எகனாமிக் கம்யூனிட்டி, 1986 சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் போன்றவை ஐரோப்பிய நாடுகளின் ஒருங்கிணைப்புக்கு அடித்தளமிட்டன. இதன் தொடர்ச்சியாக ஐரோப்பிய நாடுகளை பொருளாதார அரசியல் ரீதியாக ஒன்றிணைக்கும் மாஸ்ட்ரிக்ட் ட்ரீட்டி 1992ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி கையெழுத்திடப்பட்டது. UK, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், நெதர்லாண்ட்ஸ், பெல்ஜியம், லக்சம்பர்க், போர்ச்சுகல், கிரீஸ், அயர்லாந்து, டென்மார்க் ஆகிய 12 ஐரோப்பிய நாடுகள் இதில் கையெழுத்திட்டன. இதையடுத்து முதல் முறையாக யூரோப்பியன் யூனியன் என்ற பெயர் சட்டப்பூர்வமாக உருவாக்கப்பட்டது. இதன்படி எந்த உறுப்பு நாட்டின் குடிமகனும் EU குடிமகனாக கருதப்படுவார். இதனால் உறுப்பு நாடுகளுக்குள் சுதந்திரமாக பயணம் செய்யவும் வேலை செய்யவும் உரிமை கிடைத்தது. ஒரே நாணயம் கொண்ட பொருளாதார ஒற்றுமையை உருவாக்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் விளைவாக 1999 யூரோ அறிமுகமானது. அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் பொதுவான ஒன்றுபட்ட வெளிநாட்டு மற்றும் பாதுகாப்பு கொள்கை வகுப்பது என தீர்மானிக்கப்பட்டது. தொழிலாளர் உரிமைகள், வேலைவாய்ப்புகள், சமூக பாதுகாப்பு ஆகியவற்றை வலுப்படுத்தும் ஒப்பந்தம் இதில் சேர்க்கப்பட்டது. இந்த சட்டம் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையேயான பிணைப்பை ஒரு புதிய நிலைக்கு எடுத்துச் சென்றது. EU ஒரு பெரிய பொருளாதார வலிமையாக அமெரிக்கா மற்றும் சீனாவுடன் போட்டியிடும் நிலைக்கு வந்தது. உலக வரலாற்றில் போருக்கு பின் உருவான மிகச்சிறந்த சர்வதேச ஒத்துழைப்பு முறைமைகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த ஒப்பந்தம் ஐரோப்பிய கண்டத்தில் அமைதி, அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு புதிய பாதையை திறந்தது.